ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான 2025 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 26 செப்டம்பர் 2025 அன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 16 அக்டோபர் 2025ன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. 17 அக்டோபர் 2025. கரெக்ஷன் பண்ணுற விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 24 அக்டோபர்லேருந்து 26 அக்டோபர் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிபிடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக நவம்பர் டிசம்பர் 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வேக்கன்சி ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியும், அதுக்கு பிறகு சப் இன்ஸ்பெக்டர்லேயே ஜிடி அப்படின்ற செகண்ட் கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப் இன்ஸ்பெக்டர் ஜிடி இன் சிஏபிஎஃப் அதுக்கு எடுக்கிறாங்க. சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல், அது வந்து டெல்லி போலீஸ் அதுக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் வந்து 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குரூப் பியில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் வந்து எலிஜிபிள் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் சியில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 2 கேட்டகரியும் தெளிவாக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான வேக்கன்சி தான் அங்கே கொடுத்துருக்காங்க, மேல் ஃபீமேல்னு சொல்லிட்டு தனித்தனியாக. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் டெல்லி போலீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் கேட்டகரி. அதில் ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லிட்டு 114 வேகன்சி. ஓப்பன் கேட்டகரினா எல்லாருமே காம்ப்ளீட் பண்ணலாம். எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதிலே எக்ஸர்வீஸ் மேனில் ஸ்பெஷல் கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 114 வேகன்சியும், எக்ஸர்வீஸ் மேன் அதர்ஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வேகன்சியும், எக்ஸர்வீஸ் மேலே ஸ்பெஷல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சியும், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு 10% சொல்லியிருக்காங்க. அதில் 14 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 142 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ் மேல் கேண்டிடேட்டுக்கு டெல்லி போலீஸ் அதுக்கு. சரிங்களா? ஸோ இதில் கம்யூனிட்டி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதே போல் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவில் ஃபீமேல் கேட்டகரிக்கு டெல்லி போலீஸ் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அந்த கேட்டகரியில் வந்து 70 வேகன்சியும், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 70 வேகன்சி தான். ஒன்லி ஓப்பன் கேட்டகரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனு சொல்லிட்டு கொடுக்கல. சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் கம்யூனிட்டி வைஸாக செக் பண்ணிக்கலாம் இந்த 70 வேகன்சியை. நெக்ஸ்ட்டு வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஜிடி, அதாவது சென்ட்ரல் ஆர்மடு ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, சிஏபிஎஃப். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு ஃபோர்ஸ் வைஸாக வந்து பிரியுது. சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பாருங்கள், இது வந்து சிஆர்பிஎஃப்க்கு வந்து 1029 வேகன்சியும், பிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு வந்து 223 வேகன்சியும், அப்புறம் ஐடிபிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 233 வேகன்சியும், சிஐஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1294 வேகன்சியும், எஸ்எஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 82 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து கிராண்ட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2861 வேகன்சி சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கும் தனியாக அந்தந்த ஃபோர்ஸ் வைஸாகவும் சொல்லியிருக்காங்க 10% கோட்டான்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து 286 வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோர்ஸ்லேயும் மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக வேகன்சின்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் டோட்டலில் மேலுக்கு எவ்வளோ வேகன்சி, ஃபீமேலுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது மேலுக்கு வந்து 2651 வேகன்சியும், ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 210 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேல் கேட்டகரினா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஃபோர்ஸ் வைஸாகவும். நீங்கள் ஃபீமேல் கேட்டகரினா உங்களுக்கும் ஒவ்வொரு ஃபோர்ஸ் வைஸாகவும் கம்யூனிட்டி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிளை கிளியராக வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதே போல் எக்ஸர்வீஸ் மேனும் நீங்களும் வந்து தெளிவாக வந்து ஒவ்வொரு ஃபோர்ஸில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்லாம் வந்து அதாவது இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வில்லிங் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தெளிவாக நோட் பண்ணிக்கங்க. மெயினாக அந்த வேகன்சி டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க. சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸிக்யூட்டிவ், சப் இன்ஸ்பெக்டர் ஜிடி. சரிங்களா? ஸோ தெளிவாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸர்வீஸ் மேனுக்கு உண்டான எக்ஸர்வீஸ் மேனுக்கு உண்டான அந்த மீனிங் அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா
20லேருந்து மினிமம் 20 வயசு மேக்ஸிமம் மினிமம் 20 வயசு மேக்ஸிமம் 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தோட அந்த டேட்டுமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ எந்த டேட்டில் நீங்கள் வந்து பிறந்திருக்கணும், எந்த டேட் வரைக்கும் அந்த எலிஜிபிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் டேட்லாம் கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துக்கலாம். அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் சில கேட்டகரிக்கு விடோஸு, ஒரு டைவர்ஸ் உமன் சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியஸ் கேட்டகரி இருக்குது, நீங்கள் தெளிவாக அதில் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்லையும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் கிளியராக பார்த்துக்குங்க. உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்பர் ஏஜ் லிமிட்டில். ஓகேங்களா. அப்புறம் எக்ஸ் மேனுக்கான டீட்டெயில் கைட்லைன்ஸ் அகைன் கொடுத்துருக்காங்க. தெளிவாக அங்கே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் பற்றின விஷயத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த அனெக்சரில் வந்து சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்புறம் கல்வித்தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் சரிங்களா. பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னவோ அதுதான் வந்து கட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ் அந்த கேட்டகரி வந்து மேல் கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். அதாவது எல்எம்பி லைட் மோட்டார் வெஹிக்கிள் அந்த கேட்டகரியில் கண்டிப்பாக நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். மோட்டார் சைக்கிள் அண்ட் கார் சரிங்களா, அது வந்து சேர்த்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வாங்கி இருக்கணும். அதாவது எல்எம்பின்னு சொல்லுவாங்க, லைட் மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சுருந்தா மட்டும் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அதாவது இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ் அந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்து பொருந்தும். நீங்கள் வந்து சிஏபிஎஃப்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, சப் இன்ஸ்பெக்டர் அந்த ஜிடி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க பட்சத்தில் நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் இல்லைனா கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுவும் மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அதுக்கு எலிஜிபிள் சரிங்களா. பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு. ஸோ அது வந்து அன்னச்சர் 1ல் வந்து டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அன்னச்சர் 1, அன்னச்சர் 2ல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது, ₹100 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 17 அக்டோபர் 2025 சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். கரெக்ஷன் பண்ணுற விண்டோ வந்து பார்த்திங்கன்னா 24 அக்டோபர்லேருந்து 26 அக்டோபர்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் சார்ஜ் இருக்குது, அதான் முக்கியமே. நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க, சப்மிட் பண்ணிட்டீங்க. சப்போஸ் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா வச்சிங்களேன், ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ₹200 சார்ஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் கரெக்ஷன் செகண்ட் டைமும் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செகண்ட் டைம் பண்ணும்போது ₹500 பே பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த கரெக்ஷன் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் பொருந்தும். ஓகேங்களா. ஸோ அது தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 தான் ஃபீஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது. எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் தான் அந்த ₹100. பட் கரெக்ஷன் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அப்ளிகேபிள் ஆகும். ஸோ இந்த கரெக்ஷன் சார்ஜை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்ளை பண்ணும்போதே மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க, அதான் ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, ரீஜன் வைஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு சதர்ன் ரீஜனில் வந்து வரும். புதுச்சேரி, தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வித் சென்டர் கோடோட. ஓகேங்களா. அந்த கோட் நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. நம்ம ரீஜனோட ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, லிங்க் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. பிறகு எக்ஸாம் ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸாம் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டர். ஃபஸ்ட்டு பேப்பர் 1, அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, இல்லைனா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேப்பர் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். பேப்பர் 1க்கான எக்ஸாம் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 டாப்பிக்கு, ஒரு டாப்பிக்கும் 50 கொஷின் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 200 கொஷின், 200 மார்க் சொல்லியிருக்காங்க. 2 ஹவர்ஸ் எக்ஸாம் டைம். ஓகேங்களா. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான், இப்போ காம்ப்ரிஹென்ஷன் சொல்லியிருக்காங்க. 200 கொஷின்ஸ் இருக்கும், 200 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. 2 ஹவர்ஸ் எக்ஸாம் டைமு.
நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் ஒரு ராங் ஆன்சருக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. பேப்பர் 1க்கு இருக்குது, பேப்பர் 2க்கும் இருக்குது நெகட்டிவ் மார்க் வந்து. கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 வெர்ஷனில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி சாய்ஸ் கொஸ்டின் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் நீங்கள் என்சிசி ஹோல்டராக இருந்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா, ஏபிசி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க்லாம் இருக்குது. இந்த டேபிளை செக் பண்ணிக்கலாம். அப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேப்பருக்கும் என்னென்ன டாபிக் இருக்குது அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு, செஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மேல், ஃபீமேல் கேட்டகரிக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு பார்த்தோன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க. எப்படிலாம் வந்து எக்ஸாமுக்கு வந்து போகணும் அப்படின்னு எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டுக்கான எந்தெந்த அன்னெக்சரில் என்னென்ன சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் மார்க் வந்து இவ்வளோ எடுக்கணும். யூஆருக்கு 30%, ஓபிசி, இடபிள்யூஎஸ் 25%, ஆல் அதர் கேட்டகரிக்கு வந்து 20% சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு, ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் வந்து குவாலிஃபைங் இன் நேச்சர் தான். அது வந்து மார்க்லாம் கிடையாது. ஸோ அதில் குவாலிஃபை ஆகிறவங்க தான் பேப்பர் 2க்கு வந்து கால் பண்ணுவாங்க. அப்புறம் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பேப்பர் 1, பேப்பர் 2ஓட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணியும். ஓகேங்களா? அப்புறம் தான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமுக்கே கால் பண்ணுவாங்க. மெடிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? பிறகு வந்து இந்த மிஸ்பிஹேவியர் ஏதாவது பண்ணீங்கன்னா, ஓகேங்களா? மால் ப்ராக்டிஸ்லாம் இன்வால்வ் ஆனீங்கன்னா, அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் மால் ப்ராக்டிஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அது ரொம்ப நல்லது. எவ்வளோ வருஷம் டிபார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்லாம் கொடுத்துருப்பாங்க. அன்னச்சர் 1, அன்னச்சர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எப்படிலாம் போகணும், வெப்சைட் பேஜ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிஸ்டேக் இல்லாமல் அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்புறம் கரெக்ஷன் சார்ஜ் வரும். ₹200, ₹500 சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போதே கிளியராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த கேம்லாம் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஸ்போர்ட்ஸ் கேம்லாம் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா, இந்த கேம்லாம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த கோட்டா வைஸ் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேம்ஸ்லாம் பார்த்துக்குங்க. ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லாம். ஓகேங்களா? அப்போ சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருந்த சப் இன்ஸ்பெக்டர் டெல்லி போலீஸ் மற்றும் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இந்த கேட்டகரிக்கான முக்கியமான விவரங்கள். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 16 அக்டோபர் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ குயிக்காக ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்ட எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.